என் பேர் நாகலட்சுமி. நான் வந்து கிருகம்பாக்கம், சென்னையிலேருந்து கிருகம்பாக்கன்ற கிராமத்துலேருந்து இங்கே நாப்கின் பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இந்த சானிடரி நாப்கின் கடந்த 24 வருஷமாக நான் செஞ்சுட்டுருக்கேன். அதனால் என்னை பயிற்சியாளராக இங்கே கூப்பிட்ருக்காங்க. நான் இப்போ இது ஒரு 7 நாள் கிளாஸ் நடந்திருக்கு. 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே நான் முடிச்சிருக்கேன். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 7 மாடல் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் இந்த நாப்கின் வந்து மாதவிடாய் கால சுகாதாரம், இந்த நாப்கின் பிஸ்னஸை எப்படி கொண்டு போகிறது, மூலப்பொருளோட ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் வந்து இது இயந்திரங்களோட ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த நாப்கினை எப்படி தயாரிக்கிறதுக்கு என்னென்ன உரிமங்கள்லாம் தேவை, அதுக்கப்புறம் இது எப்படி உருவாக்குறதுக்கான செலவு, இதெல்லாம் வந்து கிளாஸாக எடுத்திருக்கேன் நான். இது இல்லாமல் இதை எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கூட எடுத்துருக்கேன். இன்னும் 5 நாள் கிளாஸ் இருக்குது. 15 நாள் கிளாஸ் கேட்டிருக்காங்க. இந்த 15 நாளில் இது அத்தனையும் கவர் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இந்த பெண்களுக்கு இதில் வந்து இவங்க ரொம்ப நல்லா செஞ்சுட்டுருக்காங்க. இது வரைக்கும் 5 மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதை பற்றின நல்ல அவேர்னஸும் இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு வந்து இன்னும் புரிதல் வேணுன்றதுக்காக அப்பப்போ நான் வந்து இவங்களுக்கு திருப்பி கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். அவங்க புரியக்கூடிய அளவுக்கு முடிஞ்ச பிறகு தான் அடுத்த கிளாஸே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து சானிடரி நாப்கினில் எத்தனை வகைகள் இருக்குது, இந்த வகைகளை அடிப்படையாக கற்றுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பாதையை நான் செஞ்சு காட்டிகிட்டுருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே இந்த பயிற்சி கொடுத்துருக்கேன். இதனால் தொழில் செஞ்சு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ வந்து இவங்கள அந்த வழியில் நான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான், தொழில் முனைவராக கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த பயிற்சியை நான் இவங்களுக்காக கொடுக்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து மல்டி பர்பஸ் பேடுன்னு சொல்லுவாங்க. இந்த மல்டி பர்பஸ் பேடில் வந்து என்ன விசேஷம், இது அல்ட்ரா ஸ்லிம் தான். இதை வந்து பெண்கள் போட்டுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியும் இதில் நல்லாயிருக்கும், ட்ரையும் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து பேண்டீஸ் போட்டு, இது மேலேயே கூட பேண்டீஸ் போட்டுக்கலாம். இதில் கம்மிங்கோ ரிலீஸிங் பேப்பரோ எதுவுமே தேவையில்லை, ஒன்லி எலாஸ்டிக்கு. இப்போ வந்து 10 mm எலாஸ்டிக் போட்டால் இது நார்மல் லேடிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து 6 mm எலாஸ்டிக் போட்டோம் அப்படின்னா பிரசவம் ஆன பெண்கள் இதை போட்டுக்கலாம். அவங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணாலோ இதை போட்டுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியும் நல்லாயிருக்கும். ஒரு சானிடரி நாப்கினில் செய்யறதுக்கு தேவையான குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கணும், நல்ல ட்ரைனஸ் இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இச்சிங் இரிட்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது, ஒன் சைட் டெக்னாலஜி இருக்கணும், ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இதுதான் வந்து தேவையான ஒரு விஷயம். இதை தான் அரசாங்கத்துக்கும் ஏதுவான டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் கூட இது வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்மார்ட் பேடை நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். என் பேர் சிவரஞ்சனி, எழில்நகர் பெரும்பாகத்துலேருந்து நான் வந்துட்டு வரேன். நம்ம பெரும்பாகத்தில் அல்ட்ரா தின் ஃப்ரீ பேட் கிளாஸு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நான் கேள்விப்பட்டேன், கிளாஸ்க்கு வந்தேன். பிரசவக்கால நாப்கின் வந்து மூணு சைஸில் இருக்குது. எக்ஸ்எல், XXL, XXL இருக்குது. அது வந்து 290 mm வந்து, அப்புறம் IS வந்து IS 54052019. என் பேர் சோஃபியா. நாங்கள் வந்து இங்கே சானிடரி நாப்கின் கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து ஸ்மார்ட் பேடு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. 5 வெரைட்டிஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும். அதில் வந்து மேட்டர்னிட்டி பிரசவ காலத்துக்கான பேடு வந்து இது. அதுக்கப்புறமா வந்து லைனர் பேடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா வந்து மூலிகை லைனர் பேடு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட்டுக்கானது. அப்புறமா வந்து பேண்டீஸ் ஃப்ரீ நாப்கின், இதுவும் வந்து பிரசவ டைமில் வந்து லேடிஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து சொல்லி கொடுத்தது தான், யூஸ் பண்ணுறது. அப்புறமா வந்து ஹெர்பல் பவுச். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் பவுச் வந்து மொத்தம் 3 மூலிகை வந்து அதில் வந்து இருக்குது. கற்றாழை பவுடர், புதினா, அதுக்கப்புறமா வந்து இந்த 3 இது பவுட்ரு வந்து அதில் வந்து இதுவாக இருக்குது.